உங்கள் கிச்சனுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திணை புட்டு எப்படி வீட்டில் சூப்பராக ஹெல்த்தியாக பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு திணை எடுத்து வச்சுருக்கேன். அதை 3 hours நல்லா ஊற வச்சுட்டு ஊறினதுக்கப்புறமா அதை ஒரு காட்டன் துணியில் போட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 2 hours காட்டன் துணியில் போட்டு காய வச்சு எடுத்தோம்னாவே போதும். நல்லா காஞ்சிரும். வீட்டுக்குள்ளேயே போட்டுலாம், வெயிலெல்லாம் போடணும் தேவையில்லை. நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அரைச்சி எடுத்து நீங்கள் ஜல்லடையில் நல்லா சளிச்சிட்டு அதில் கப்பியை தனியாக எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக உள்ள மாவை மட்டும் நம்ம எடுத்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம எப்பயும் மாதிரி ஒரு 5 minutes வேக விடுங்க. ஒரு 5 minutes வெந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டம்ளரில் லைட்டாக தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தண்ணியில் கரைச்சி வச்சுக்கிறோங்க. ஸோ அந்த உப்பு தண்ணியை இதில் நான் லைட்டாக தெளித்து விட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா தனியாக ஒரு பாத்திரத்தில் இதை மறுபடியும் கொட்டி அது கூட உப்பையும் ஒன்றா கலந்து கூட போட்டுக்கலாம். உப்பு தண்ணியை கலந்து ஸோ நான் இப்படியே போட்டு மறுபடியும் ஒரு 5 minutes அதை வேக விட போகிறேன். ஸோ வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு தேவையான அளவுக்கு 1 கப் அளவுக்கு தேங்காய் நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த தேங்காய் துருவலையும் எடுத்துகிட்டு அது கூடவே நமக்கு வேண்டுங்கிற அளவுக்கு சர்க்கரையும் போட்டுக்கலாம். நம்ம குழந்தைங்க அதிகமாக சாப்பிட்டாங்கன்னா அதிகமாக போட்டுக்கலாம். பெரியவங்க கம்மியாக கேட்குறாங்கன்றப்ப கம்மியாக போட்டுக்கலாம். ஸோ நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை போட்டு கொஞ்சமாக சுக்கு பொடி, ஏலக்காய் பொடி 2 போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் வாசமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியே போட்டு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு ரெசிபி, நல்லா வாசமாகவும் இருக்கும், ஹெல்த்தியான ரெசிபி. இது வெயிட் கெயின் ஆகிற ரெசிபி. உங்கள் குழந்தைங்க யாரும் வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட்ஸில் கொடுங்க. புது வியூவர்ஸ் யாரும் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற அடுத்தடுத்த வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பரான ஒரு புட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சுன்னு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரியே இன்னொரு நல்ல வீடியோட நான் உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கொடுக்குறது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.